ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு இதே ரெசிபி பவுடர் ஃபார்மில் நான் போட்டிருந்தேன். பட் இந்த டைம் வந்துட்டு லட்டு மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஹாஸ்டல் போகிறவங்க, ஸோ அவங்க ஆஃபீஸ் போகிறவங்கலாம் ஈஸியாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் லட்டு மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோலேயே வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நான் ஃபார்ம்லி அப்படின்ற பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சீட்ஸாக இருக்கட்டும், நட்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதில் வந்து குவாலிட்டி கொஞ்சம் ஓகேவாக இருக்கிறதுனால ஸோ இந்த டைம் வந்துட்டு சன்ஃப்ளவர் சீட், பம்கின் சீட், சியா சீட் அண்ட் தென் ஃப்ளாக் சீட் 4மே வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அரேபியன் டேட்ஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட பேக்கிங்கும் வந்துட்டு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். எப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஜிப்லாக் கவர் தான் நீங்கள் போட்டுட்டு கொடுத்த பாக்ஸ்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், குவாலிட்டியும் உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும். ஸோ இதோட வந்துட்டு வீட்டில் இருக்கிற பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் வந்துட்டு வால்நட் எல்லாமே நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன சீட்ஸ் அண்ட் நட்ஸ் கிடைக்குதோ எல்லாமே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சீடை வந்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு மெயினில் வச்சு பண்ணக்கூடாது. எல்லாரும் வந்துட்டு மெயினில் வச்சு தான் பண்ணுவீங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய போக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நிறைய பேர் வந்து மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி லாஸ்ட் போட்ட வீடியோலேயே வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து 1/2 கப் எடுத்திங்கன்னா எல்லா சீட்ஸுமே நீங்கள் 1/2 கப் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு சீடாக நான் ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சீட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நட்ஸ்க்கு போங்க. ஸோ நட்ஸ் எல்லாமுமே வந்துட்டு ஒரே பேனில் போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் நட்ஸ் எல்லாம் வந்துட்டு 1/2 ஆஃப் தி கப் தான் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி அண்ட் தென் வந்து வால்நட், உங்களுக்கு பிஸ்தா கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒயிட் சுகரே ஆட் பண்ணல. ஃபுல்லாக நேச்சுரலாக இருக்க அரேபியன் டேட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாஃப்டாக பிளாக் டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த டேட்ஸ் எல்லாத்தையுமே சீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு. ஸ்வீட் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்துட்டு 1/2 கப் மெஷர் பண்ணிங்க இல்லையா, அதுலேயே வந்துட்டு ஒரு 3யோ இல்லை 3 1/2 கப் டேட்ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எடுத்தது 1 1/2 கப் தான். எனக்கு சுகர் வந்து நார்மலாக லோவாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் எடுத்திருக்கேன். இது நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பேனில் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டேட்ஸ் அரைச்சி வச்சதையும் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயே நீங்கள் இந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து சீட்ஸ் மட்டும் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிரைன் ஆகும். அதுக்கப்புறம் நட்ஸ் போட்டு அரைச்சிட்டு இந்த பவுடர் எடுத்து பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு லட்டு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஹெல்தியான ப்ரோட்டீன் லட்டு ரெடி.